ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஹல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. அப்படி நம்மளுக்கு எந்த கவலை இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், துக்கம் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றுகிற என் தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது முதலாவதாக அவர் யாருக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டது என்றால், அந்த நள்ளிரவிலே ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த அந்த சாஸ்திரிகளுக்கு தான், அந்த ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இயேசு என்று ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு அந்த நற்செய்தி சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் ஏழைகளுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தின் வழக்கத்தில் இருக்கிற, பாவத்தின் சாபத்தில் இருக்கிற அநேகரை மீட்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா. அவர் வந்தது நிமித்தமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை இந்த நாளிலே நாம் இந்த நாளிலே கொண்டாட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் எல்லோரும் இந்த ஒரு 2 மணி நேரம் நாம் இந்த இடத்திலே இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த நேரத்திலே உங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு கூட அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து உங்களை வழிநடத்த போற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாட இருக்கிறோம். அந்த பாடல்களை நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுகிற பொழுது ஹல்லேலூயா பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து அந்த பாடல்களை பாடலாம். பிறந்தார் வானவர் துதி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் துதி மானிட புகழ் பாடிட பிறந்தார். தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவரே, மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவரே. மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், தாழ்மையாய் வளர்ந்தார். தாழ்மையாய் வளர்ந்தார். பிறந்தாம் வானவ புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவ புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் பிறந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் பிறந்தார். மாஜோதியாய் பிறந்தார். பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இப்படி எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகமாக இருக்கலாமே. ஆமென்.
நம்முடைய ஆண்டவர் பொறுமை, தாழ்வு, அன்புருக்கம், பெருந்தன்மை உள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரிடத்தில் யார் வந்தாலும் அவரை அன்போடு அணைக்கிற தேவனாக இருக்கிறார். பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உடையவரே. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உள்ளவரே. மரணம் வரையில் தன்னை தாழ்த்தினார், மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையில் தன் தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தாம் வானவர் புவி மானிட புகழ் பாடிட. பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட. பிறந்தார் இயேசு பிறந்தார், உள்ளமதில் இதயெங்கும் சாத்திடுவோ. இயேசு பிறந்தார், உள்ளமதில் இதயெங்கும் சாத்திடுவோ. புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல, பரநாவியில் மகிழ்வோ. புசிப்பும் குடிப்பும் ராஜ்யமல்ல, பரநாவியில் மகிழ்வோ. பரநாவியில் மகிழ்வோ. பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட. பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட. பிறந்தார். ஹல்லேலூயா. அப்படி எல்லோரும் ஒரு கைகளை தட்டலாமே உற்சாகமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்திலே சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம். அதற்காக தான் இயேசு இந்த பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா. அவரை நம்மை மீட்பதற்காக. ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் அவரிடத்தில் வந்த ஒவ்வொருவருடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவர்களுக்கு நல்ல உயிரை கொடுத்து, நல்ல ஜீவனை கொடுத்து சந்தோஷமாக வாழ்வதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா. நாம் இங்க பார்க்கிற பொழுது எல்லோருடைய முகத்திலும் ஏதோ ஒரு சோகமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய சோகத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து இந்த நாளிலே நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும் என்று நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமாக இன்னொரு பாடல்கள் நாங்கள் பாடுகிறோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே, பரலோகம் திருக்கவே, சிலுவையை சுமந்தாரையா. ஹல்லேலூயா. இந்த பாவங்களையும் இந்த சாபங்களையும் போக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் மனிதனாக. ஹல்லேலூயா. இந்த மனிதனாக அந்த வந்த தேவன் அவர் இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்து வியாதிகள், நோய்கள், பசி, பட்டினி இருந்த மக்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு அந்த பசியிலிருந்தும் அந்த தாகத்திலிருந்தும் அவருக்கு விடுதலை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்கிறார் அந்த தேவன். அந்த உள்ளத்திலே வந்த தேவனை நாம் எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகமாக நாம் இந்த பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே, சிலுவையை சுமந்தாரையா. ஆமென். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே, சிலுவையை
சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஆமென். எப்படிங்க? துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. ஆமென். அந்த பாவத்தை போவதற்காக, அந்த சாபத்தை போவதற்காக இயேசு இந்த பூமியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் தங்கத்தை கேட்கவில்லை, அவர் வைரத்தை கேட்கல, ஒண்ணுமே உங்களிடத்தை கேட்கல, உங்க உள்ளத்தை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உள்ளத்தை நீங்க கொடுக்கிற பொழுது ஹல்லேலூயா, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுமா? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எப்படிங்க? நான் தேடி போகவில்லை. ஆமென். போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. கைகளை தட்டி ஆமென். ஒரு தாய் மறந்தாலும், ஒரு தந்தை மறந்தாலும் அவர் நம்மை மறக்காத தேவன். ஹல்லேலூயா. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தேவன். நண்பர்கள் மறந்தாலும், உற்றார்கள் மறந்தாலும் அவர் நம்மை மறக்காத தேவன். ஹல்லேலூயா. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். எப்படிங்க? ஆமென். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் உயர்த்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. ஆமென். மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. எல்லாரும் கைகளை தட்டி ஆமென். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே.
தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக, நம்முடைய சாபங்களை போக்குவதற்காக இயேசு இந்த பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா. ஒரு தாய் நம்மை மறக்கலாம், ஒரு தந்தைவனை மறக்கலாம், ஒரு நண்பர் மறக்கலாம், ஒரு உற்றார் மறக்கலாம், ஆனால் என் இயேசு நம்மளை மறக்காத தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய பேரையும் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா. அதுதான் அவர் இந்த பூமியிலே வந்து மனிதனாக வந்து ஏழையின் ரூபம் எடுத்து ஹல்லேலூயா ஒவ்வொருடைய பாவங்களையும் ஒவ்வொருடைய நோய்களையும் அவர் சிலுவையிலே தூக்கி சுமந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்றும் அறியாத அவரை ஹல்லேலூயா அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஹல்லேலூயா. அவர் எதற்காக வந்தார்? மனிதனை மீட்கும்படியாக இந்த பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா. ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காக இந்த பூமியிலே வரவில்லை. ஹல்லேலூயா. அவர் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காகவே இந்த பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ள தேவன், இன்று நம் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த கண்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வியாதிகளாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், பாரங்களாக இருக்கலாம். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் சொல்ல முடியாத துக்கத்தோடு பாரத்தோடு இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா கவலைகளையும் அவரிடத்தில் சொல்லுகிற பொழுது இந்த வேளையிலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. என்னை தேடி வந்திருக்கிறார் அந்த பூமியிலே. அவர் நம்மிடத்திலே தங்கத்தை கேட்கல, வெள்ளியை கேட்கல, வைரத்தை கேட்கல, பொன்னை கேட்கல, ஒன்றும் கேட்கல. உன் உள்ளத்தை எனக்கு தா. ஹல்லேலூயா. என் உள்ளத்தை எனக்கு தா, அது மட்டும் போதும். நான் உன்னை மனிதனாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. உன்னை சந்தோஷமாக வைப்பேன். ஹல்லேலூயா. அது மட்டும் நீ செய்தா போரும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாட இருக்கிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. இந்த பாடல்களை நீங்கள் பாடுகிற பொழுது நிச்சயமாகவே உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் கடந்து வரும். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எழும்பி நின்று ஆராதிக்கலாம். ஆராதிக்கலாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஹல்லேலூயா. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க. ஹல்லேலூயா. உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஆமென். வாழ்க. உன் நாமம் வாழ்க. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.
வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க செவிகளையே திறந்து விட்டி செய்வோம் சித்தம் செவிகளையே திறந்து விட்டோ செய்வோம் சித்தம் இந்த பூவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே இந்த பூவிதனிலே உம் விருப்பம் ஹalleluya பூரணமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க செவிகள எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இங்கு பாடுகிற யாவருமே ஹalleluya பரிசுத்தமாகட்டுமே இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க ஹalleluya வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை ஐயா வாழ்க ஹalleluya வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க
வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனதோடு ஹல்லேலூயா. இயேசு எனக்காக இந்த உலகத்திலே பிறந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார், என் இல்லத்திலே பிறந்திருக்கிறார். என் இல்லத்தில் சந்தோஷம், என் குடும்பத்திலே சந்தோஷம். எனக்கு ஒரு சந்தோஷம். குடும்பத்தை விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு, தன்னுடைய உற்றார் உறவினர்களை விட்டு, தன்னுடைய தாய் தந்தையர்களை விட்டு இந்த இடத்திலே ஹல்லேலூயா இருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே இயேசு உங்கள் அருகாமையில் நின்று உங்களுக்கு ஹல்லேலூயா துணையாக இருந்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு தாயை போல, தகப்பனை போல, நண்பரை போல ஹல்லேலூயா அவர் உங்கள் பக்கத்திலே இருந்து உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் நினைக்க வேண்டாம், நான் இந்த இடத்திலே தனியாக இருக்கிறேன், நான் இந்த இடத்திலே என்னை எல்லாரும் ஒதுக்கி விட்டார்கள், நான் இந்த இடத்திலே தனியாக இருக்கிறேன், என்னை யார் பார்ப்பார் என்று நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டு இந்த இடத்திலே வந்திருக்கிறார். உங்களை பார்க்கிறவர் ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்களை கைவிட மாட்டார். உங்களை கண்ணீரை துடைக்கிற தேவன். எத்தனை கஷ்டத்தின் மத்தியிலும், எத்தனை பாரத்தின் மத்தியிலும் நீங்கள் இந்த கல்ஃப் தேசத்திலே கடந்து வந்திருந்தாலும் இந்த தேவனுடைய கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்கள் கண்ணீர்கள் யாவற்றையும் துடைத்து ஹல்லேலூயா உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறார். அதற்காக தான் இயேசு பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவாதி தேவன் அவருடைய சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுது உங்களோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த இடத்திலே கடந்து வந்தோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்னை அறிகிறார், என்னுடைய கண்ணீரை காண்கிறார், என் துக்கத்தை அவர் அறிகிறார், என்னுடைய பாரத்தை அறிகிறார். யாரிடத்திலும் சொல்ல முடியாத துக்கத்தோடு பாரத்தோடு இந்த இடத்திலே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் மனிதர்கள் தங்கள் முகங்களை பார்க்கிறார், என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்தறிகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதரிடத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது மனிதர் உங்களுடைய முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஏக்கங்கள் எண்ணங்களை எல்லாம் அறிகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய எல்லா எண்ணங்களையும் அறிந்து உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. இனி கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, பாரம் இல்லை. இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்கிற பொழுது ஹல்லேலூயா ஒரு மன மகிழ்ச்சியோடு, ஒரு சந்தோஷத்தோடு அந்த ஆண்டவரை பெற்றுக்கொண்ட மனிதராக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊரில் இருக்கிற குடும்பங்கள், உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள், உங்களுடைய பிள்ளைகள், மனைவிகள், ஹல்லேலூயா, பெற்றோர்கள், இன்னும் உங்கள் எல்லா உறவினர்களுக்காகவும் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஹல்லேலூயா இந்த நல்ல நாளிலே நாங்கள் உங்களுக்காக எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருடைய குடும்பத்திலும் சமாதானம் வந்திருக்கட்டும். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்படுத்தி ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றியப்பா. எல்லா இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயதார் முதல்கள் எல்லாரையும் உடைய கரங்களை ஒப்படுத்தி ஜெபிக்கிறப்பா. தேவையோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நீங்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து இந்த நாளிலே நடத்தப்படுவதற்காக நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இரக்கம் நல்ல தகப்பனே, ஆமென். அப்படியே உட்காரலாம். இப்பொழுது ஆண்டவருடைய செய்தியை பிரதர் சிவகுமார்கள் அவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அந்த செய்தி முடிந்தவுடன் இந்த பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது. எல்லாரும் அமைதி காத்து சந்தோஷமாக நீங்கள் எங்களோடு இந்த மகிழ்ச்சியின் நாளை கொண்டாட உங்களை தேவனுடைய அன்பின் நாமத்தினாலே உங்களோடு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.